அதிமுகவும் தாவேகாவும் ஈக்குவல் ஓட் ஷேரிங் நிற்கிறான். எடுத்து தாவேகாக்காரன் நாம் எடுத்திருந்தோம் இன்னும் 4% நம்ம தான் இழந்திருப்போம். வெறும் 14 விழுக்காட்டில் திமுக நிற்கிறது. நம்முடைய அண்ணன்கள் எல்லாரும் அதை தெளிவா சொல்லி பேசினாங்க. 2026 தேர்தல் கட்டாயமாக நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தல். நாம் களத்திலே ஆற்றிய பணிகளில் எந்த குறையும் இல்லை. இந்த நம்முடைய மாவட்டத்திலே கூட நாம் வெற்றிக்கு மிக அருகாமையில் இருந்தோம். அன்பான பெரியவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுமே அவன் என்ன பிரச்சாரம் செய்தான்? பெரிய பிரச்சாரம் என்ன செய்தான்? இன்னும் 30 ஆண்டுக்கு திமுக தான். ஸ்டாலின் இருக்கா, பின்னாடியே உதயநிதி இருக்கிறார், அம்மா வேற இல்ல அதிமுக ஒரே பிரச்சனை. இந்த பக்கம் ஓபிஎஸ் ஓடுறார், அந்த பக்கம் வைத்தியலிங்கம் இருக்கிறார். எனவே அதிமுக இருந்து வராது. 30 வருஷத்துக்கு திமுக தான் சொன்னா இல்லீங்களா? பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இறைத்தான். செய்தியாளர்களை, டிவிக்காரங்களை, பத்திரிகைக்காரங்களை அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கினான். இந்த யூடியூப்ல பேசுற பசங்கள் இருந்து தொடங்கி அத்தனை பேருக்கும் காசு கொடுத்தான். கடைசி 10 மாதங்கள்ல அந்த களத்தில் நின்று பார்த்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன், மாதத்திற்கு 1000 கோடி ஊடகத்திற்கு மட்டும் திமுக இறைத்தான். இத்தனையும் செய்கிற போது அந்த திமுகவை எதிர்த்து அவன் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி இவன் சரியானவன் அல்ல என்கிற எதிர் பிரச்சாரத்தை வைத்தவர்கள் யார்? நாம் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான், நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மட்டும்தான், அதிமுக காரன் மட்டும்தான். பல்லாயிரம் கோடிகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய அத்தனை ஊடகங்களையும் எதிர்த்து நாம் வலிமையாக வேலை செய்தோம். என்ன சிக்கல்னா, நாம செஞ்ச வேலையில ஜெயிச்சிட்டோம். திமுக ஆகாதுங்கிற முடிவுக்கு மக்களை கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வந்துட்டோம். அதுல சின்ன விபத்து ஒண்ணு நடந்தது. அந்த விபத்துல மக்கள் சரி ஒரு முறை வாக்கு தான் போட்டு பார்ப்போமே என்று ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டான். இப்ப இவங்க ஒரு 108 தொகுதியில் வெற்றி பெற்று இந்த விஜயனுடைய கட்சி வந்து விட்டது. எவனும் எதிர்பார்க்கவில்லை, நாம் எதிர்பார்க்கவில்லை, திமுக காரன் எதிர்பார்க்கவில்லை என்றால் பரவாயில்லை. விஜயை எதிர்பார்க்கவில்லை. அவரே 2 தொகுதியில ஏன் போயிருக்கிறார்? ஒன்னில் எப்படியும் போயிரு, சரி ஒன்னையாவது தேர்த்தலாம், 2 பக்கம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றுதான் போயிருக்கிறார். இல்லை என்றால் 108 தான் வரும் என்கிற நிலையெல்லாம் தெரிந்திருந்தால் எவனாவது 2 தொகுதியில் அடிப்பானா? இன்றைக்கு அந்த தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டிய நிலை இருக்கு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. நான் உங்களுக்கு இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், பெயர் வேண்டாம். கோவையை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு திமுக காரர்கள் வேட்பாளராக இருக்கிற போதே ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டான். அவரும் பணத்தை வாங்கி கொண்டு பிரச்சாரத்துக்கே போகவில்லை. தாவேகாவை சேர்ந்தவர். அவன் பிரச்சாரம் செய்வதற்கு அந்த பக்கமே போகவில்லை. தொகுதி எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது தெரியாது, எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரியாது, எத்தனை பூத்து தெரியாது, ஓட்டு தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. இதுவெல்லாம் பரவாயில்லை. அவர் கறி வைத்திருக்கிறார், கறி வெட்டுகிற கடை வைத்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வருகிற போது நாமெல்லாம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேரும் வாக்குச்சாவடியில நின்று கொண்டு ஓட்டு எண்ணுகிற இடத்திலே நாம் நின்று அத்தனை பேரும் இருக்கிறோம். அவர் கடையை திறந்து விட்டார். காலையில் அவர் எப்பொழுதும் கூட கறி வெட்டி கொண்டிருக்கிறார். 9 மணிக்கு ஓடி போய் நீதான் லீடிங் இருக்கிறாய், போய் தொலை என்று சொல்லி கடையை சாத்தி அனுப்பிவிட்டார். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓடுகிறார். இதுதான் நடந்த உண்மை, சத்தியம் இதுதான். எனவே யாரும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் எந்த பணியும் செய்யவில்லை. சில பேர் எல்லாம் சொல்கிறார்கள், காசு தான் எலெக்ஷன்ங்கிறதெல்லாம் விஜய் முடிச்சுட்டாரு. நான் பத்திரிகையாளர்களுடன் என் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு கூட்டத்தில் சொன்னேன், அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. இத்தனை காலம் நீங்கள் சொன்னதுபடி காசு கொடுத்தவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இந்த முறை காசு வாங்கியவன் சட்டமன்ற உறுப்பினர். காசு அப்படியே தான் இருக்காது. பூரா வாங்கிட்டு போய் நான் பதிவாகிறது இருந்தாலும் சொல்றேன், மிக முக்கியமான தலைவர் தோத்த தொகுதியிலேயே திமுக காரன் ஆப்போசிட் அணிந்த வேட்பாளருக்கு 50 லட்சம் கொடுத்துட்டாங்க. அவரும் வாங்கிட்டு போய் வீட்டில் சும்மாதான் இருந்தாரு. மக்கள் ஓட்ட போட்டாங்க. இது ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு. அப்ப இது முடிஞ்சு இன்னைக்கு 107 தொகுதி வென்று வந்துவிட்டு இந்த விஜயனுடைய கூட இருக்கிற இந்த பசங்க உள்ள இன்னைக்கு என்ன பேசுறான்? அடுத்த 20 வருஷத்துக்கு நாங்க தாங்க சொல்றானா இல்லீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாம் நெஞ்சிலே எழுதிக் கொள்வோம். 200 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த காலம் இருந்ததுண்டு. அன்றைக்கும் நினைத்தோம் நாம் தான், நமக்கு இன்னும் யாருமே இல்லை. திமுக
திமுக போன தடவை 140 தொகுதி வென்றுட்டு இனி 30 வருஷத்துக்கு நான் தான் நினைச்சான். இவங்க வெறும் 107 தொகுதி தெரியாமல் நடந்த விபத்திலே வந்தவர்கள். நான் இன்று ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், 8 மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட வெல்லாத கட்சி தாவேகா. கட்சியே இல்லை, வெற்றியும் பெறவில்லை. இங்கே அமைச்சர் முழுவதும் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்குள்ளேயே பார்த்தால் ஏறக்குறைய 50 விழுக்காடு அமைச்சரவை முடித்து விடுகிறது. தமிழ்நாடு முழுவதும் எந்த வேலையும் செய்வதற்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு நிலை இருக்கிற போது விஜய் என்கிற ஒரு திரைப்பட நடிகரினுடைய அந்த முகத்தை காட்டி 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 இவன் அந்த கரிஷ்மால கூட ஓட்டு கேட்கலீங்க, பரிதாப ஓட்டு வாங்குறான், பரிதாபப்பட வைக்கிறான் மக்களை. என்ன சொல்றார் விஜய் பேசுகிற போது, கடைசி தேர்தலுக்கு முன்னதால் பேசுகிற போது என்ன சொல்றார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, 41 பேரு அங்க கொண்டு போட்டாங்க, நாங்க வந்தா அதுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வருவோம் சொன்னாரே இல்லையா. பரிதாபத்தை எதிர்பார்த்து மக்கள்கிட்ட வச்சு மக்களும் ஏமாந்து போட்டாச்சு. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் புரிந்து கொள்ள, நாம் புரிந்து கொள்வதற்கான செய்தி என்னன்னா, இது ஒரு சாதாரண கனவு. இந்த கனவு எந்த நேரம் வேண்டுமானாலும் கலைந்து போகலாம். அதன் பிறகு உண்மையாக உழைத்தவர்களுக்கான ஆட்சி அமையப் போகிறது. அதனால்தான் அடித்து சொல்லுகிறோம், 31 வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 27, 28, 2027, 2028லேயே அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக அமைகிற தேர்தல் வரத்தான் போகிறது. எழுதி வச்சோம், தொங்கிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட். என்ன நம்பிக்கையில் போறாங்க. இப்ப கூட அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த 3 வாரமா சனிக்கிழமை அவன் யாரையும் சேர்த்திக்கிறது இல்ல, இவன் போறது இல்லை. ஏன்? நீதிபதி பார்த்தாருக்கு ஒரு கேஸ கொண்டு போய் போட்டாங்க, நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த 5 தொகுதியில இடைத்தேர்தலுக்கு தடைனா இவன் கூட அள்ளிட்டு போச்சு, ஒரு வகை போறதில்லை அந்த பக்கம். இப்ப போனவர்களே முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப சமீபத்தில் வருகிற போது ஒரு செய்தி சொல்றாங்க, இங்கிருந்து போயிருக்கிற ஒருவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்க போகிறார்கள், 3 நாள் அறிவிப்பு வந்துடும். எனக்கு என்ன சிரிப்புனா, பொதுச் செயலாளருக்கே அங்க இட்டுன்னு போய் இட்டுன்னு வர வேண்டாம், இனி துணை பொதுச் செயலாளர் போய் என்ன செய்ய போகிறாய்? ஆமா, அதுதான் நடக்க போகிறது. எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையிலே இவர்களை நடத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நடத்துகிறார். நாம் தான் தவறு செய்திருக்கிறோம், அதிமுக தவறு செய்திருக்கிறோம், தகுதி தெரியாமல் நாம் தான் இவர்களை தூக்கி பிடிச்சிட்டோம், பெரிய தலைவர்களை நினைச்சிட்டோம். அவன் அங்க போய் காருக்குள்ள காவலுக்கிறான். முதலமைச்சர் வருவார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் இங்கிருந்து போனவர்கள், விஜயபாஸ்கர் ஸ்கொயர், அது 2ம் நிற்கிறது பக்கத்திலே அந்த காருக்கு பாதுகாவலாம் இருக்கிறது. வைக்க வேண்டிய இடத்தில் தாவேகா அவர்களை வைத்திருக்கிறான். அவர்கள் தகுதியை தாவேகா உணர்ந்திருக்கிறது. நாம் என்ன செய்வது, முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி அம்மா அறிமுகப்படுத்திட்டாங்களேங்கிறக்காக நாங்க மரியாதை கொடுத்தோங்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள், இத்தனை நான் பெரிய தலைவர், நான் 10,000 கோடி சம்பாதிச்சு வச்சுட்டேன், என்கிட்ட இருக்குது, நான் அமைச்சர் ஆயிட்டேன், நான் இனி போனாலும் அமைச்சர் ஆயிடுவேன், இத்தனை விஷயத்தோட போனா தொண்டன் ஒருத்தனையும் கூட்டிட்டு போக முடியலையாடா. இந்த கட்சிக்காக உழைத்து, இந்த கட்சிக்காக நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு ஒன்றிய அளவிலே நகர அளவிலே கூட்டம் போட்டா ஒரு சேர் நம்மளால காலி சேர பிடிக்க முடியல. நீ ஆளுங்கட்சிக்கு போற அரை கிரவுண்ட் சும்மா கிடக்குது. அப்ப என்ன, உண்மையில் எந்த தொண்டரும் போகவில்லை, மக்கள் போகவில்லை, பத்திரிகையாளர்களையும் டிவியையும் வச்சு தன்னிடம் இருக்கிற காசை வச்சு அதிமுக போயிடுச்சு, அதிமுக போயிடுச்சுன்னு மீண்டும் மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுகிறான். நான் கேட்கிறேன், இத்தனை உறவுகள் இருக்கிறீர்கள், 72 கட்சிக்கு வந்தவங்க இருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தவங்களும் இருப்பீங்க, உங்க அத்தனை பேர்த்தையும் நான் பார்த்து கேட்கிறேன், அதிமுக கார பார்த்து நம்மளை பார்த்து சொல்றான், உங்க வீட்டு இளைஞர்கள் இல்லைங்கிறான் இல்லையா? உண்மை அது? இளைஞர்கள் இல்லையா? நம்மிடம் இருக்கிற இளைஞர்களை போல ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நான் சொல்கிறேன் எந்த இயக்கத்திலும் இல்லை. இது சத்தியம், நீங்க முதல் நம்புகிறீங்க. நான் கேட்கிறேன், விஜய் இப்படி இருக்காரு இல்லையா? விஜயினுடைய கட்சி இன்னைக்கு இளைஞர்களின் கட்சி சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு இளைஞராவது, நான் இது செய்யக்கூடாத விஷயம் தான், இருந்தாலும் கூட அதை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு, அதனால அந்த கட்சியிலிருந்து ஓடி போய் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா. எடப்பாடியார் புரட்சி தலைவியினுடைய வாசலில் இருந்து வந்தவையா, அவரோட நில்லுங்கன்னு தன் உடலில் தீ வைத்து மாண்டு போனானே மகேந்திரன், அவனை போல இளைஞர்கள் எந்த கட்சியாக இருக்கிறீங்க? அந்த மகேந்திரனை உருவாக்கி இயக்கம் இல்லையா இது? அது அந்த கொடி பிடிச்சவங்க இல்லையா நீங்க? உடம்புல எண்ணெய் ஊற்றி தன்னுடைய உடல் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுகிற போது ஒருவன் உணர்ச்சி குழப்பாக வெடிக்கிறான்னா அவனை போய் இந்த ரீல்ஸ் போட்டு திரிஞ்சு
நீ இந்த ரீல்ஸ் போட்டு சுத்தரவனும் பின்னாடி சுத்திட்டு இந்த பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு மாதிரி 1000 பேருக்கு நிகரான அந்த ஒரே ஒரு இளைஞர் அதிமுக கட்சி சாதாரண கட்சியா? வத்தலகுண்டு ஆறுமுகம்ங்கிற பேரை கேள்விப்படுறோம். வத்தலகுண்டு ஆறுமுகம் இந்த கட்சி தொடங்கி புரட்சி தலைவர் வருகிற போதே திமுகவால் குத்தி கொலை செய்யப்பட்டவன். அவர் கொலை செய்யப்பட்ட அவருடைய உடல் கடத்தப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அவர் வீட்டுக்கு போகிறார். ஓடி போகவில்லை புரட்சி தலைவர், அவருடைய வீட்டுக்கு போகிறார். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. புரட்சி தலைவரை அந்த வத்தலகுண்டு ஆறுமுகம் அவர்களுடைய அம்மா வந்து கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார், கட்டி அணைத்துக் கொண்டு கதறுகிறார். அந்த அம்மா சொல்லுகிறார், விட்டுறாத சாமி, விட்டுறாத சாமி, இவர்களை விட்டுறாத சாமி, நீயே என் மகனை கொடுத்துட்டு நானு, ஆனாலும் நீ வெற்றி பெற்று வர வேண்டும் என்று புரட்சி தலைவரோட சொன்னார். நான் சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தபோதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோதும் வத்தலகுண்டு ஆறுமுகத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டுவிடலை சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய பூக்கரை மகேந்திரன் எடப்பாடியாரோடு நில்லுங்கள், தயவு செய்து நில்லுங்கள் கோரிக்கை வச்சு தன் உடலுக்கு தன்னுடைய தேக்கு மர தேகத்திற்கு அவர் தீயிட்டுக் கொண்ட போது அவனுடைய குடும்பத்தை தத்தெடுத்துக் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா 41 பேர் செத்து போனா விஜய் கட்சியில. 41 பேர். ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்து போனா. இவன் அரசு வேலை கொடுக்கிறோம்ங்கிறான். யாரு எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? நம்ம அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரு, ஒண்ணு அதிகமா வேண்டாம், அரசு வேலையெல்லாம் கொடுக்காது, அதுக்கு ஏதாவது மேல படிச்சுட்டு இருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா, அதை எடுத்து கொடுக்க கூடாது, நீதிமன்றம் அதை தடுத்துருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரே ஒரு கோரிக்கை, விஜய் அவர்கள் 47 பேர் மறைந்தார்கள் இல்லையா, அந்த குடும்பம் 32 குடும்பமா என்ன வருது இல்லையா, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடு போதும். 1 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுக்கிட்டோம். வட்டி 65,000 வரும்ல பேங்க் வட்டி, மாசம் 65,000 நல்ல சொல்றேன். கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட அந்த சம்பளம் கிடைக்காதுல போனோன்னு. நீ உண்மையிலேயே அந்த இளைஞனை நேசிக்கிறவனாக இருந்தால் செய்திருப்பாயா இல்லையா? அதிமுக கட்சி தொண்டரை ஒரு நாளும் கைவிட்டதுடா. நீங்க தொண்டர்களை வச்சு தலைவர்களாக மாறிட்டு அவர்களை இப்பொழுதே மிதிக்கிறாய். ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துக்குள்ளேயே நீ அவனை ஏமாத்துறேன். அப்புறம் நாம என்னத்துக்கு அதிமுக காரன் கவலைப்பட்டு இருக்கணும்? இங்க பாருங்க, 100 வருஷம் நம்ம உயிரோட வாழ்ந்தாலும் மொத்த வாழ்ற நாள் 36,500 நாள் தான். எல்லாரும் போய்த்தாகணும். போற அன்னைக்கு நம்ம போய் நீங்க பட்டினத்தார் சொன்னதுதான், விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நீருமில்லாத உடம்பு எல்லாரும் போயிடுவான். அட போற அன்னைக்கு நாங்க இந்த இயக்கத்திற்கு நாங்கள் நன்றியோடு இருந்தோம், இந்த இயக்கம் எனக்கு நன்றியோடு இருந்தது, நாங்கள் உண்மைக்காக நின்று செத்தோம்னு போகையா. என்ன நீ பண்ணிட்டு போற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த 10 பேரை கூட கூட்டிட்டு போறான். இங்கேயும் கூட இந்த மரியாதைக்குரிய அண்ணன் போயிட்டாரு. அவர் எங்களுடைய விவாதத்துல வந்து உட்கார்றாரு. நல்லா கொடுத்து விட்டுட்டா வந்துருக்கிறோம். அவர் பேசுறாரு, 60 ஆண்டு காலமாக இருந்த ஊழல் ஆட்சியை விஜய் முடித்து விட்டார். நான் அவரிடம் சொன்னேன், நான் எல்லாம் இருந்ததில்லை, நீதான் முதல்வர், நீதான் அமைச்சராக இருந்தாய். அமைச்சராக இருந்த நீ இன்றைக்கு வந்து பேசுகிறாய் 60 ஆண்டு ஊழல் நடந்தது என்று. அதிலும் கல்வித்துறை ஊழல் என்றுதான் முதல் ஊழலை சொல்கிறாய். நீ அந்த துறைக்கு தான் அமைச்சராக இருந்து தொலைத்தாய். கல்வித்துறை அமைச்சராக இருந்த 2 பேர் அங்கே இருக்கிறார். இவன் சொல்லுகிறான் 60 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் ஊழல்கிறார். அப்புறம் அதை கேட்டோன்னு அவருக்கு ஒன்றும் பேச முடியல. அவரே என்ன பேசியிருக்காரு, எடிட் பண்ணிடுவாங்களா டிவில எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தந்தி டிவில வரும் பாருங்க. அவரே சொல்றாரு, என்னடா 1 மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்துட்டு இப்படி கூவரானேன்னு என்னை பத்தி நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேங்கிறார். கூவிட்டு தான் இருக்கிறாங்க, இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நோக்கத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. நான் சொல்றேங்க, பெருமிதத்தோடு இல்லைங்க. நம்மளை பெற்ற தாய் தகப்பன் இன்றைக்கு இருந்து பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை குறித்து அவர்கள் பெருமை அடைவார்கள். நாம் பெற்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் நம்மை குறித்து பெருமை அடைவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை வந்து பெருமித உணர்ச்சி விடுங்க. முதல்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இந்த தாவேக்காவினுடைய அரசு அமைந்திருக்கிறதே, இது யாருக்கான அரசு? இந்த குழந்தைகள் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், அதிமுக நாளைக்கு இந்த குழந்தைகள் ஒரு குழந்தை அம்மா மாதிரி ஆயிடலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஒரு குழந்தை அம்மா இடத்துக்கு வந்துருமா வராதா? அதுக்கான வாய்ப்பு இந்த இயக்கத்தில் உண்டு. தாவேக்கால் உண்டா? எவன் எதுக்கு வர்றான் எங்க போறான்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. உலகத்திலேயே நான் பார்த்து தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட போகிறான். வந்துரும் பாருங்க, ஒரு 10 நாள் அறிவிப்பு வருது. ஏன் ஒரே சண்டை? அமைச்சர் சொல்லுது, ஒன்றிய செயலாளர் என் மாவட்டத்துக்குள்ள வந்தா அரசு பண்ணி உள்ள அந்த அம்மா கண்டபடி பேசுது, நாம அது இங்க பேசவே முடியாது. அப்படி பேசுது. ஒரு மந்திரி, ஒரு பெண் மந்திரி. இப்ப பாத்துட்டுங்க, மாவட்ட செயலாளரே போட முடியாம ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர்.
34 மாவட்ட செயலாளர். எந்த மாவட்ட செயலாளரையும் கட்சியின் தலைவர் பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. இது ஒரு கட்சி ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கான்னு சொல்லுங்க. நீங்க நல்லா மக்கள்கிட்ட நம்ம இதைத்தான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்காங்க. இந்த மக்கள் மேல குறையே இல்லை, இந்த இளைஞர்கள் மேல குறையே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நாம இப்ப உட்கார்ந்து ஒரு தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம்னு வைங்க. இந்த போனை இப்படி பக்கத்துல வச்சிடறோம், நாம பேசிட்டு இருக்கிறோம். பேசும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறோம். சும்மா வீட்டுல துணி துவைக்கிற சர்ஃப் எக்ஸல் பேசுறோம்னு வைங்க. நீங்க 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பேசி முடிச்சுட்டு போன் எடுத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் விளம்பரமா வரும். இதை கவனிச்சிருக்கீங்களா? இது இன்னைக்கு இது ஒரு 5-6 வருஷமா இது நடக்குது. இந்த டெக்னிக் தான் தாவேகா பயன்படுத்துறான். மக்கள் என்ன யோசிக்கணுங்கிறத, மக்களை எப்படி மூளை செலவை பண்ணணுங்கிறத தன்னுடைய அமைப்பின் மூலமாக அவன் திட்டமிட்டு வேலை செய்யறான். இந்த வாக்களித்த மக்கள் வேறு எது குறித்தும் அவனால் சிந்திக்க முடியாது. நாம காட்டு கத்துக்கிறோம், நாம உண்மை எடுத்து சொல்றோம். எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் தான் முதலமைச்சர். அதுல 2 ஆண்டு காலம் கொரோனால போயிடுச்சு. மீதி இருந்த 2 ஆண்டு காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். 11 மெடிக்கல் காலேஜ். 2006 தொடங்கி 2016 வரை 10 வருடத்தில் தமிழ் மீடியத்துல அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு மெடிக்கல் காலேஜுக்கு போன ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை டாக்டர் ஆனவங்க 278 பேர். 10 வருஷத்துல வெறும் 278 பேர். ஒரு வருஷத்துக்கு வெறும் 28 பேர். எடப்பாடியார் 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து அம்மா ஆட்சி காலத்தோட சேர்த்த 17 மெடிக்கல் காலேஜ் நம்ம அதிமுக கொண்டு வந்து 7.5% உள்இடஒதுக்கீடு நீட்டை கொண்டு வந்த பிறகு ஆண்டுக்கு 750 மாணவர்கள் சாதாரண குடிசையிலிருந்து போறார் மெடிக்கல் காலேஜ். வருஷத்துக்கு 750 பேர் கூலி தொழிலாளிகளுடைய மகனை, ஓலை குடிசையில பிறந்தவனை, அந்த பெண்ணை, அந்த ஆணை, அந்த பையனை நாம டாக்டர் ஆக்கி இருக்கிறோம். இதை எடுத்து சொல்றோம். இதை சிந்திக்க இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு இருக்கிற இளைஞனால முடியல. அப்ப எதிர் பக்கம் உண்மை இருக்குது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வகுப்பறைக்குள்ள 50 ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் ஒரு ப்ரொஃபசர் தான். நான் வகுப்பு எடுத்திருக்கேன், கல்லூரியிலும் எடுத்திருக்கேன், பள்ளியிலும் எடுத்திருக்கேன். நான் சொல்லுகிறேன் மாணவர்களின் மனநிலையை. 50 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒரு 15 பேர் இன்றைக்கு தாவேகாவில் இருக்கிற இளைஞரை போலத்தான் இருப்பான். மீதி இருக்கிற 35 பேரும் அப்படி இருப்பான்னு நாம நினைச்சிடக்கூடாது. அந்த மீதி இருக்கிற 35 பேர் தான் அதிமுக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க. அந்த பிள்ளைகள் தான் தன் தகப்பன் பட்ட கடனை அடைப்பதற்கு தான் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறான். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு நல்வாழ்வை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இருக்கிறான். உலகம் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பணியில இருக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அவன் இவன மாதிரி படத்துக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊத்திட்டு கழுதையாட்ட குதிக்க மாட்டான் ரோட்ல. அதனால இளைஞர்களையும் சொல்லிட்டு இருப்பேன், நீ என்கிட்ட இளைஞர்கள் வாக்கு இல்லாம நாம 1,34,00,000 வாக்குகள் வாங்கணும், எப்படி சாத்தியம்? அப்ப இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த 15%, 10%, 15% இளைஞர்கிட்ட எப்படி இந்த போனை வச்சு இவன் பண்றானோ அதே மாதிரியான பொய் பிரச்சாரத்தை பண்ணி மூளை செலவை பண்ணி அந்த பிள்ளைகளை ஒரு பக்கமா தள்ளுறான். ஒரு பொண்ணு சொல்லுது பாருங்க, விஜய் வந்துட்டாருன்னா மாசம் 2,500 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு. அந்த உடனே பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எடப்பாடியார் வந்தா மாதம் 2,000 என்று அறிவித்திருக்கிறாரே, அவங்க எல்லாம் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இந்த பொண்ணு சொல்றா, சரி அவரு கட்சி கூட்டத்துக்கு நெரிசல்ல செத்து போனவனுக்கே 1 ரூபா கொடுக்காத மனுஷன், 1 கோடி கொடுக்கணும் முடியாதுன்னு சொல்ற மனுஷன், அந்த பொண்ணு என்ன நம்பிட்டு இருக்கிறா? தன் வீட்டில இருந்து பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கிற மாபெரும் வள்ளலே வருகன்னு நினைச்சு ஓட்ட போட்டிருக்கிறாளே. நாமும் இந்த புள்ள வினாடியா போக முடியும். அவள் காதுகளிலே சரியாக கேட்கிற வரை, அந்த செழிப்பறைகள் கிழிகிற வரை அதிமுக ஆனால் சத்தியத்தின் பக்கம் நின்று செத்தோங்கிற வரலாறு நமக்கு உண்டு. என்ன தப்பி சாதனைகளை செய்ய முடிஞ்சதே? இன்னைக்கு விஜய் நின்றுட்டு பாக்குறாரு பாருங்க, மேடையில் நின்று பாக்குறாரு. அப்படி 101 அடிக்கு மேலே நின்றார் முதலமைச்சர். பேக்டாப்ல இருந்து ஒருத்தர் படம் எடுக்கிறார், பிடிக்கிறான், பயங்கரமா போடுறான். அது ஒரே ஒரு பையன், நம்ம பையன் அழகா எழுதினான். இந்த மீம்ஸ் போடுறது நம்ம நல்ல கெட்டிக்காரங்க தான், நல்ல ஒரு பையன் அழகா எழுதினான். இப்படி நின்றுட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து படம் எடுத்திருக்காங்க, அந்த பையன் கீழே எழுதினான். இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க, இவ்வளவு வசதி பண்ணி இருக்காங்க, மறுபடியும் எதுக்குடா நம்மளுக்கு போட்டு போட்டானுங்க இவனுங்க அப்படின்னு விஜய் நினைப்பதாக அந்த பையன் போய் கீழே இருந்தான். எவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்! சென்னைக்குள்ள இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதிலே அதிமுக எவ்வளவு அடப்பரிய முடியாச்சு. புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தமிழக
நாங்க கொண்டு வந்தோம்டா. இவர் ஏன் இன்னைக்கு மேலே இருந்தாரு? 101 அடிக்கு இவர் போக வேண்டிய காரணம் என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் நாம புரிஞ்சுட்டு நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவோம். மக்களை திசை திருப்புவதிலே இவனை போல வல்லமை கொண்டவர்கள் யாருமே இல்ல. நீங்க அந்த அன்னைக்கு காலையில கர்நாடக முதலமைச்சர் ஒரு காட்டமான அறிக்கை கொடுக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டோம். மேகதாது அணை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை. யார் சொல்றா? கர்நாடக முதலமைச்சர் சொல்றார். இவரே பதில் சொல்லணும். இப்ப இவரே அதுக்கு மறுப்பு சொல்லணும். இவரே நமக்கு உரிமை இருக்குதுங்கிறத பேசணும். அந்த அன்னைக்கு கரெக்டா பார்த்து இவரால பேச முடியாது, பேச மாட்டார். ஏன்னா காங்கிரஸ்காரன் தான் அங்க ஆட்சி, பேச மாட்டார். அதனால என்ன பண்றாரு, அடுத்த 1.5 மணி நேரம் தான் இதை போல சட்டமன்றத்தில் எந்திரிச்சார் அண்ணா எடப்பாடியார். என்னையா ஆச்சு உங்க 2 பேத்துக்கும், நீ ஏன் தீர்மானம் போடுற? அந்த அளவு ஒரு திருத்தம் கொடுக்கிறாரு. இனியொருக்கா நடுவர் மன்றத்திற்கு போவது தற்கொலைக்கு சமம். ஏற்கனவே நாங்கள் தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை இன்றைக்கும் சட்டமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக பேசுவது 107 சீட்டு வந்தவரும் இல்ல, இந்த 67 சீட்டு வந்தவரும் இல்ல, 47 வந்த நாம தான். நம்பர்ஸ் கம்மியாயிருக்கலாம். அதிமுகவினுடைய பங்களிப்பு, இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கான பங்களிப்பு துளி கூட குறையல. ஆனா இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நாம் கொஞ்சம் அவநம்பிக்கைக்கு உள்ளாக்கப்படுறோம். அதுவும் இப்ப நான் இந்த போன் கதை சொன்ன பாருங்க, அதே கதை தான். பேசிக்கிட்டே இருந்தான்னா அவநம்பிக்கை வந்துடும். ஒரு கதை சொல்லுவார், புதுக்கோட்டை பாவாணன் ஐயா சொல்லுவார். காலையில நீங்க போய் பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது ஒருத்த வந்து கவர்மெண்ட் 9 ரூபாய் நோட்டு போட்டிருக்கு பாத்தியான்னு கேட்டா நம்ம நம்புவோமா? போல வேலைப்பாட்டுருவோம். அந்த பேருந்துக்குள்ள ஏறும்போது உள்ள ஒருத்தர் 9 ரூபாய் நோட்டு இப்பதான் வாங்கிட்டு வந்தப்பா, எனக்கு ஒண்ணு கிடைச்சதும்பார். என்னடா இவரும் பேசுறாரேம்மா. கண்டக்டர் போகும்போது 9 ரூபாய் நோட்டு இருந்தா 4000 ரூபாய் நோட்டு சில்லறை கொடுக்குறப்பான் பாரு. கீழே இறங்கும் போது இவன் 9 ரூபாய் நோட்டு தேடி போயிடுவான். அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் மீண்டும் 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 சொல்வதன் மூலமாக ஒரு பொய்யை உண்மையாக்க முடியும். இப்ப நம்மகிட்ட என்னங்க, அதிமுக 2031 வரைக்கும் இருக்குமா? இன்னைக்கு காலையில ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து, காலையில நேரத்தில் 8 மணிக்கு வந்தாங்க, பேட்டி கொடுத்த போது அந்த பொண்ணு கிட்ட அதை கேட்கிறா, 2031 வரைக்கும் இருக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா இந்த கேள்வி உன்னுடைய கேள்வி இல்ல, நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன், உன்னுடைய அப்பாவுக்கு அப்பாவை எல்லாம் கேட்டு கேட்டு ஓய்ந்து போன கேள்வி. 2026 ஏக்கரா கட்சி இருக்குமான்னு 1972 கட்சி பிறந்த அன்னைக்கே கேட்டான். நாங்கெல்லாம் புத்தகத்துல தான் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், அங்க பார்த்தவங்க இன்னைக்கு இருப்பீங்க இந்த அரங்கத்துல. எப்பெல்லாம் கட்சி ஒண்ணு வேண்டாம் 80 தலைவர் வந்து புரட்சி தலைவர் இருக்கிற போதே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழக்கிற போது கேட்டானே, முடிஞ்சது கட்சி முடிஞ்சதுன்னா ஆட்சியை கலைச்சு விட்டாங்க, அடிச்சு நொறுக்கிட்டு வந்தார். மீண்டும் புரட்சி தலைவரின் மறைவுக்கு பிறகு இதே கேள்வி கேட்டான், இந்த கட்சி இருக்குமான்னு கேட்டான். 89 மறுபடியும் கேட்டான். 96 இருக்கவே இருக்காதுன்னு எழுதினான். அன்னைக்கு எல்லாரும் ஓடி போனவங்க தாங்க. நான் சொல்லியா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்க. நாம ஏன் இப்ப நம்பிக்கை இறக்கணும்னு நான் கேட்கிறேன். இறந்து திமுக தெருவில் நிற்கிறான். காசு இருக்குதுங்க ஒரே காரணத்துக்காக தான் அவனை கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் போயிடுச்சு, ஓட்டுக்கே இல்ல. வெளிப்படையா சொல்லி முடிக்கிறேன். விஜயபாஸ்கர் போன பிறகு கரூர் தொகுதியில எடுத்த அந்த கருத்து கணிப்பு நாம் எடுக்கல, எடுத்தவர் தாவேக்காவும் எடுக்கிறவர். அவர் எடுத்த கருத்து கணிப்பு சொல்லுது அதிமுகவும் தாவேக்காவும் ஈக்குவல் ஓட் ஷேரிங் நிற்கிறான். எடுத்தவர் தாவேக்காரன், நாம் எடுத்திருந்தோம் இன்னும் 4 வருஷம் நம்ம தான் இழந்திருப்போம். வெறும் 14 விழுக்காட்டில் திமுக நிற்கிறது. திமுக சாப்டர் முடிஞ்சது. இனி நான் சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலின் வரலாறும் அடுத்த 2 ஆண்டுகள் தான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ். இவன் அவன் என்பதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே இருக்கிறது, மற்றவர்கள் அத்தனை பேர் ஒன்றாக நின்றாலும் எதிர்க்க முடியாத வழியோடு இருக்கிறோம். நான் நம்பிக்கையா இருங்க. வார வாரம் ஒருத்தன் போயிட்டு இருக்கிற நிறைய போன மாதிரி தெரியும். ஒரே நாள்ல போயிருந்தாங்கன்னா மறந்துருக்கும். இவன் திட்டமிட்டு தான் வார வாரமா போக வைக்கிறான். சனிக்கிழமையான இந்த சனி போன தனியா போகாதுமாங்க இல்லையா, அது கொஞ்சம் எல்லாம் கூட்டிட்டு போச்சு. போய் தொலைக்கும். போனதுனால ஒண்ணும் நம்ம கவலைப்படுவதற்கு இல்லை. புதிதாக இளைஞர்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா. எனக்கே ஒரு தம்பி சொன்னாரு, நான் போன கூட்டத்தையும் சொல்லி பேசினேன். அவர் கிளம்புறதுன்னா, இந்த போனவனை பத்தி இதெல்லாம் சொல்லாதீங்கண்ணா, ஏப்பா விட்டு தொலைங்கன்னா, இவனுக்கு போனானுங்கன்னா அடுத்து எங்களுக்காவது அந்த இடம் கிடைக்கும்னா, நாங்களாவது வேலை செய்வோம்னா, இவனுக்கு எங்காவது நீங்க சொல்லி இருந்த போறானுங்க, நான் போறேன்னு நினைக்கிறேன், போட்டுனா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பதவி வாங்கிட முடியுமா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர் போட்டி எல்லாம் வாங்கிட முடியுமா?
10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் தகுதியானவர்கள். இந்த கட்சி செத்து போச்சுன்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். தூக்கி குப்பை தொட்டியில் வீசி எறிங்க இவங்களோட விமர்சனங்களை. நாம் இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், களத்தில் நாம் நிற்க போகிறோம். நான் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். புரட்சி தலைவர் இருக்கிற போது நம்பிக்கையோடு ஒரு வரிகளை அவருடைய திரை இசையிலே கொடுத்து விட்டு போனார். அவர்தான் சொல்லிவிட்டு போனார், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் எங்கும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளிகாணலாம், சொன்ன வழிபோகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். வெளியே ஊழல் போகட்டும், இருந்து நின்று சண்டையிடுகிறவன் என் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்த போது விட்டுவிட்டு ஓடி போன கோழை அல்ல நான் இந்த கட்சி வெற்றிக்காக உழைத்து செத்து போனேன் என்று சொன்னால் கூட என்னுடைய கட்டை வேறுகிற போது அது நம்பிக்கையோடு வேகும் தானே. என்ன பாரு, நமக்கான வரலாறு நாளை உருவாகும். இந்த அரங்கத்திற்குள் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் தனித்த ஒரு வரலாறு உருவாகும். இவர்கள் துரோகிகள் அல்ல, கோழைகள் அல்ல. புரட்சி தலைவர் விரும்பி எடுத்த புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த புரட்சி தமிழரால் வழிநடத்தப்பட்ட வீரர்கள் என்று வரலாறு பதிவு செய்யட்டும். களத்தில் இறங்குங்க. உள்ளாட்சியும் நமது, இடைத்தேர்தலும் நமது, 27 அல்லது 28 பொது தேர்தலும் நமது, தமிழ்நாடு நமது, நமதாட்சி அமையும். நம்பிக்கையோடு களத்திற்கு வாருங்கள், வெற்றி பெறுவோம். வாழ்த்துகள், வணக்கம். திமுக சாப்டர் முடிஞ்சது. இனி நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலின் வரலாறும் அடுத்த 2 ஆண்டுகள் தான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ். இவன் அவன் என்பதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே இருக்கிறது, மற்றவர்கள் அத்தனை பேர் ஒன்றாக நின்றாலும் எதிர்க்க முடியாத வழியோடு இருக்கிறோம். நான் நம்பிக்கையா இருங்க. வார வாரம் ஒருத்தன் போயிட்டு இருக்கிற நிறைய போன மாதிரி தெரியும். ஒரே நாள்ல போயிருந்தாங்கன்னா மறந்துருக்கும். இவன் திட்டமிட்டு தான் வார வாரமா போக வைக்கிறான். சனிக்கிழமையான இந்த சனி போனம் தனியா போகாதுமாங்க இல்லையா, அது கொஞ்சம் எல்லாம் கூட்டிட்டு போச்சு. போய் தொலைக்கும். போனதுனால ஒன்றும் நம்ம கவலைப்படுவதற்கு இல்லை. புதிதாக இளைஞர்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா. எனக்கே ஒரு தம்பி சொன்னாரு, நான் போன கூட்டத்திலையும் சொல்லி பேசினேன். அவர் கிளம்புதுன்னா, இந்த போனவனை பத்தி இதெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. ஏப்பா விட்டு தொலைங்களா, இவனுக்கு போனானுங்கன்னா அடுத்து எங்களுக்காவது அந்த இடம் கிடைக்கும், நாங்களாவது வேலை செய்வோம்னா. இவனுக்கு எங்காவது நீங்க சொல்லி இருந்துட போறானுங்க, நான் போறேன்னு நினைக்கிறேன், போட்டுனேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பதவி வாங்கிட முடியுமா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர் போட்டியெல்லாம் வாங்கிட முடியுமா? 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் தகுதியானவர்கள். இந்த கட்சி செத்து போச்சுன்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். தூக்கி குப்பை தொட்டியில் வீசி எறிங்க இவங்களோட விமர்சனங்களை. நாம் இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், களத்தில் நாம் நிற்க போகிறோம். நான் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். புரட்சி தலைவர் இருக்கிற போது நம்பிக்கையோடு ஒரு வரிகளை அவருடைய திரை இசையிலே கொடுத்து விட்டு போனார். அவர்தான் சொல்லிவிட்டு போனார், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் எங்கும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளிகாணலாம், சொன்ன வழிபோகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். வெளியே ஊழல் போகட்டும், இருந்து நின்று சண்டையிடுகிறவன் என் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்த போது விட்டுவிட்டு ஓடி போன கோழை அல்ல நான் இந்த கட்சி வெற்றிக்காக உழைத்து செத்து போனேன் என்று சொன்னால் கூட என்னுடைய கட்டை வேறுகிற போது அது நம்பிக்கையோடு வேகம் தானே. என்ன பாரு, நமக்கான வரலாறு நாளை உருவாகும். இந்த அரங்கத்திற்குள் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் தனித்த ஒரு வரலாறு உருவாகும். இவர்கள் துரோகிகள் அல்ல, கோழைகள் அல்ல. புரட்சி தலைவர் விரும்பி எடுத்த புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த புரட்சி தமிழரால் வழிநடத்தப்பட்ட வீரர்கள் என்று வரலாறு பதிவு செய்யட்டும். களத்தில் இறங்குங்க. உள்ளாட்சியும் நமது, இடைத்தேர்தலும் நமது, 27 அல்லது 28 பொது தேர்தலும் நமது, தமிழ்நாடு நமது, நமதாட்சி அமையும். நம்பிக்கையோடு களத்திற்கு வாருங்கள், வெற்றி பெறுவோம். வாழ்த்துகள், வணக்கம்.